அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பல்லட கொலை வழக்குப்படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவினாசிப்பாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியது. இது தொடர்பாக அவினாசிப்பாளையம் போலீசார் 18 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களை பிடித்து விசாரணை என்ற பெயரில் போலீசார் அடித்து துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது பழவஞ்சிப்பாளையம் குறவர் காலனியில் வசித்து வருபவர்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்டுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஹரிதாஸ், விஷ்ணு, செல்வமணி, அர்ஜுன், வீரகுமார், ராஜாமணி, விஜய் உள்ளிட்ட 15ற்கும் மேற்பட்டோரை அழைத்து சென்று மிரட்டியதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தாஸ் என்ற காவலர்தான் விசாரணைக்கு அழைத்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்தும் தொடர்ந்து மிரட்டி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். போலீஸ் தாஸ்ன்ற போலீஸ்காரங்க என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும், பல்லட கொலை வழக்குப்படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவனும் ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டு தான் இருந்தோம். காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம். 9 மணி போலதான் வருவோம். அவங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி டைம் சொல்லு, நேரத்தை சொல்லு, மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா, கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா, ஆட்டோவில் எந்த வழியா போனா அப்படின்னு எல்லாம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. துப்பாக்கியை காட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என காவலர்கள் மிரட்டுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள கிராம மக்கள் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் தருகிறோம் என பேரம் பேசியதாக தெரிவித்துள்ளனர். துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்சம் ரூபாய் தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்சம் ரூபாய் கூட தரேன்டா, நீ கேஸ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரா பொண்ணு, நான் கேஸ ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் சார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தும் எங்களை ஏன் மிரட்டுகின்றனர் என கேள்வி எழுப்பியுள்ள அப்பகுதி மக்கள் நாள்தோறும் விசாரணைக்கு சென்று வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தழுதழுக்க கூறினர். டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது, நாங்க கோஆபரேட் பண்ணாம இருந்தாதான் கேட்கணும். நாங்கதான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம். அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும்? பின்னாடி கையை கட்டி வாயப்பு கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? நாங்க தப்பு பண்ணோமா? உண்மையான தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியல உங்களால. அதனால கேச பொய்யான கேச எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.